இன்னைக்கு இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 18, 28, 29. 18ஆம் சங்கீதம் 28, 29 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் இந்த கூட்டத்துக்கு வந்த பின்பு கர்த்தர் சொல்ல முடியாது சொன்ன வார்த்தை இதுதான். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்போ இன்னைக்கு அநேகருடைய விளக்கு ஏற்றப்படாமல் இருக்குங்கிறது தான் என்னுடைய சரியான அர்த்தம். அநேகருடைய விளக்கு அணைந்து போயிடுச்சு, அநேகருடைய விசுவாசம் அணைஞ்சு போயிடுச்சு, அநேகருடைய அபிஷேகம் அணைஞ்சு போயிடுச்சு, அநேகருடைய நம்பிக்கை அணைந்து போய்விட்டது, அநேகருடைய பிரதிஷ்டை அணைந்து போய்விட்டது, அநேகருடைய ஜப வாழ்வு அணைந்து போய்விட்டது, அநேகருடைய பிரகாசமான வாழ்க்கை அணைந்து போய்விட்டது. ஒரு சிலருடைய வாழ்க்கை மங்கி எரிகிறது. ஒரு சிலர் விளக்கு தண்டே அதிலிருந்து நீங்கி போய்விட்டது. இவைகளுக்கு மத்தியில ஒரு மனிதன் கூப்பிடுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவன் இந்த கூட்டத்தில் விளக்கை ஏற்றுகிறவராய் வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஒரு மனிதனுடைய விளக்கை ஏற்ற வேண்டும். தேவன் ஒரு மனிதனுடைய விளக்கை ஏற்றினால் அவனுடைய இருள் வெளிச்சமாகும். அந்த வெளிச்சத்தில் அவன் இருளை கடந்து போவான். அந்த வெளிச்சத்தில் அவன் மதிலை தாண்டுவான், சேனைகளுக்குள்ளே கடந்து போவான். அதனால தேவன் தான் நம்முடைய விளக்கை ஏற்றக்கூடியவர். குத்து விளக்குகள் மத்தியிலே, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 12, 13. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே, பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். அதனால நம்முடைய விளக்கை கர்த்தர் ஏற்றணும். 7 பொன் கொத்து விளக்குகளும் எரிஞ்சு கொண்டிருந்தாதான் அதுக்கு மத்தியில் யார் உலாவுவா? கர்த்தர் உலாவுவார். 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா? இந்த 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் தான் அவர் உலாவுகிறார். உன்னுடைய குத்து விளக்கு எரியுதா? உன்னுடைய விளக்கு கர்த்தரால் ஏற்றப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய விளக்குல எண்ணெய் இருக்கா? புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் 2 கூட்டத்தை வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் 2 கூட்டத்திலையும் கிடையாது. ஒன்று புத்தி இல்லாதவர்கள், ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் விளக்கை சுத்தம் பண்ணி கொண்டு எண்ணெயை வாங்கி கொண்டு ஆயத்தமாக இருந்தவர்கள். புத்தி இல்லாதவர்கள் விளக்கு இருக்கு, ஆனா என்ன கிடையாது, எண்ணெய் இல்லாதவர்கள். நம்முடைய விளக்கு எரியுதா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனம் திரும்பாத பட்சத்தில் ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய ஆதியில் செய்த கிரியை இல்லாதபடியினால அநேகருக்கு விளக்கு தண்டே இல்லை. அதாவது குத்து விளக்கினுடைய 7 பொன் குத்து விளக்கு, அந்த ஒரு குத்து விளக்குல அப்படியே
ஒவ்வொரு 7 டிசைன் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த இஸ்ரவேலுடைய சின்னங்களே அதுதான். அந்த விளக்கு தண்டை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? விளக்கு போய் எதில் போய் பொறுத்துறது முடிஞ்சிருச்சு. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே உன்னை விட்டு எடுத்துருவார். ஆண்டவரே உன்னை எடுத்துருந்து நீக்கிட்டான் என்ன விளக்கு தண்டு இல்லாவிட்ட ஊழியர்களையும் உன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து விடுவார். அதனால் கர்த்தர் எனக்கு சொன்னது நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் இன்றைக்கு விளக்கை ஏற்ற வேண்டும். அதான் இன்னைக்கு இந்த காத்திருப்பு கூட்டத்தில் தேவனுடைய திட்டம் அதுதான். ஒருவன் அங்கலாய்ப்போடு கேட்கிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்கும், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைகளுக்குள் பாய்ந்து போவேன். இன்னைக்கு மதிலை தாண்ட முடியாததுக்கு காரணம் இருள் தான். யோபு சொல்கிறான், அவர் அருளிய வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போனா நம்முடைய வெளிச்சத்தை நம்முடைய விளக்கை கர்த்தர் ஏற்றணும். நம்முடைய விளக்கை சுத்தம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எண்ணெய் ஊற்றணும். மூணாவது திரி வைக்கணும். நான்காவது அதை தேவன் என்ன செய்யணும்? ஏற்றணும். ஒரு சிலருடைய விளக்கெல்லாம் மங்கி எரியுது. காரணம் ஒன்று எண்ணெய் குறைவு, அபிஷேகத்தின் குறைவு. இல்லாவிட்டால் அந்த திரிகள் எப்படி இருக்கு? சுத்தம் பண்ணப்படாம கருந்திரிகளா இருக்கு. அதனால எண்ணெய் இருந்தும் கருந்திரியா இருந்தா அந்த பிரகாசம் ஒரிஜினல் பிரகாசம் வராது. நல்ல திரி இருந்தும் எண்ணெய் இல்லாட்டா அதுவும் மங்கிதான் எரிஞ்சிட்டு இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்முடைய விளக்கை ஏற்றணும். இப்படி உட்கார்ந்தா ஏத்துவாரா? சபை இப்படி இருந்தா, ஒரு சபை இப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்தா தேவன் விளக்கை ஏற்ற முடியுமா? ஒரு காத்திருப்பு கூட்டம், பெந்தேகோஸ்தே கூட்டம் இப்படி இருந்தா ஆவியானவர் இறங்கி வருவார்னு எதிர்பார்க்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றணும். நீ உன்னுடைய விளக்கை நீ ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு நேரத்தில் உலாவிடுவார். குத்து விளக்குகள் மத்தியில் நெஞ்சிடுவார், வந்து உலாவி இருப்பார். இவ்வளவு நேரத்தில் தூது வெளிப்பட்டுரும், வார்த்தை வெளிப்பட்டுரும், வசனம் வந்துடும், அக்னி பற்றி எரியும். அவர் உலாவிடுவாரே. 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிறோம். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தர் உன் விளக்கை ஏற்றட்டும். தேவன் உன் விளக்கை ஏற்றணும்னா என்ன வரணும்? சகரியாவின் புஸ்தகத்தில் நான் படிக்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் ஒலிவு மரத்திலிருந்து டைரக்டா வந்ததாம். 2 குத்து விளக்கு இருந்தது. 4ஆம் அதிகாரம் 11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும், குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். குத்து விளக்கு நடுவில் இருக்கு, வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன இருக்கு? 2 ஒலிவு மரம் நிக்குது. அதுல இருந்து நேர எண்ணெய் வந்தது. மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்கி வர பண்ணுகிறவைகளாக்கிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று. ஒலிவ மரத்திலிருந்து டைரக்டா குழாய் வழியா எங்க வந்துருச்சு? குத்து விளக்குக்கு வருது பாருங்க. இப்ப பரலோகத்திலிருந்து டைரக்டா ஒரு அபிஷேகம் வரணும், எண்ணெய் உனக்குள்ள வரணும். அந்த பொன்னிறமான எண்ணெய், பொற்குழாய்களின் வழியாய் பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து பரலோகத்திலிருந்து வரணுங்க. நீ ஒரு குத்துவிளக்கு, குத்துவிளக்குக்கு சரியான அபிஷேகம் பரத்திலிருந்து என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு நீங்க உங்களுடைய விளக்கை அணைந்து போக விடக்கூடாது. உங்களுடைய விளக்கை நீங்க அணைச்சிட்டீங்கன்னாலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எது எப்படி இருப்பினும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நான் விளக்கை ஏற்றப் போகிறேன். தாவீது சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் என் விளக்கை ஏற்றுவார். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. அப்ப விளக்கு நெஞ்சிருச்சே, ஏதோ ஒரு சூழ்நிலையில நெஞ்சிருச்சே, அணைஞ்சு போயிருச்சு. அது எந்த சூழ்நிலையிலும் அவன் தெளிவா சொல்ல முடியல. அவனுக்கு அவன் சொல்றான், தேவரீர் என்னுடைய இருளை என்ன செய்யும்? வெளிச்சமாக்கும். அவனுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பாதையில போகும்பொழுதுதான் சொல்றான், என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் விளக்கை ஏற்றும்படியாக இன்னைக்கு வந்திருக்கிறார்.
ஆண்டவர் விளக்கை ஏற்றணும்னா நம்ம இன்னைக்கு சரின்னு சரண்டர் ஆகணும். எல்லாரும் ஊழியக்காரங்க, விசுவாசிகள், நான், நீங்க, வந்திருக்கிற சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் வாயை திறந்து கேட்கணும், தேவரீர் என் விளக்கை ஏற்று. ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்றணும்னா அணைஞ்சு போன தன்மையை அவர் பார்த்து இரக்கம் பாராட்டி நம்முடைய மத்தியில் வந்து உலாவ ஆசைப்பட்டு அவர் இறங்கி வந்து இந்த பொண்ணு கொத்து விளக்குகளுக்கு எண்ணெயை வார்த்து அடுத்துக்கு திரிய வைத்து மறுபடி அவர் விளக்கை கொளுத்தணும், விளக்கை ஏற்றணும். இதெல்லாம் நடக்கணும். உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. சும்மா வந்த உடனே சாப்புச்சான ஆவி நிறைஞ்சு அப்படியே முடிஞ்சிட்டு ரைட்டு அல்லேலூயான்னு போயிடக்கூடாது. திருப்பி போனால் வீட்டில் சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை, துக்கம், ஒரு பின்மாற்றம், தோல்வி, திருப்பி இங்கே வந்து ஆவி நிரம்புறது. அது வந்து துருத்தியை சுத்தம் பண்ணாமலே பழைய துருத்தியில் எதை ஊற்றிட்டு போகிறோம், புதிய எண்ணெயை ஊற்றிட்டு போய் கடைசியில் துருத்தியும் கிழிஞ்சு போகும், ரசமும் சிந்தி போகும். அடுத்த வாரம் வந்து ஒட்டுக்கிட்டு போட்டு அழுது அப்படி தச்சு கிச்சு திருப்பி புது அபிஷேகத்தை வாங்கி திருப்பி எல்லாம் கொட்டி இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் வை, கொஞ்ச நேரம் சுற்றி நான் டைம் தரேன். யாரும் தலையை போடக்கூடாது, அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்க கூடாது, சந்து பொந்தில் தலையை போடக்கூடாது. எல்லாம் தேவ சமூகத்தில் நீ நிற்கணும், கிருபாசனத்தண்டே நீ சேரணும், ஆண்டோடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கணும். முதலாவது நீ செய்ய வேண்டியது உன் குத்து விளக்க சுத்தம் பண்ணு. உனக்கே ஒரு சுத்திரிப்பு உண்டாகணும், உனக்கே ஒரு மனஸ்தாபம் உண்டாகணும், உனக்கே உன் இருதயம் உடையணும். உன்னுடைய அந்த குத்து விளக்கு பிரகாசமா இருக்கணும். அப்படியே சுத்தம் பண்ணப்படாம சில வீடுகளில் இந்த லைட்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். ஒன்று முதல்ல உன்னுடைய லைஃப்பை நீ கிளியர் பண்ணு. ரெண்டாவது அபிஷேகம் மேலிருந்து வரட்டும். நேர ஒளிவு மரத்திலிருந்து பொற்குழாய்களின் வழியாய் பொன்னிறமாய் நேர குத்துவிளக்குக்கு வந்துச்சு. சுத்தமான ஒரு அபிஷேகம். பழைய அபிஷேகம்லாம் வேணாம், பரத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகம் வரட்டும். அந்த ஆவி வரும் பொழுது நவமான பாஷைகளை பேசுவார்கள், புதிய பாஷை, அந்நிய பாஷை. அந்த பழைய பாஷையை ஒருத்தன் ஏபிசிடியே பேசிட்டு இருந்தானே என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க? காலத்துக்கு ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருந்தா காரியம் ஆகுமா? 26 வார்த்தையும் சொல்லிட்டே இருந்தா அதுவும் இங்கிலீஷ் தான். இதே சொல்லிட்டு இருந்தா காரியம் ஆகுமா? 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அபிஷேகத்தை வச்சுட்டு நீ இந்த காலத்தில் ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் புதிதாகுதல் அப்படிதான் இருக்கு. தீத்து 3:5 பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவி ஒரு ரினியூவலை உனக்கு கொண்டு வரணும் உன்னுடைய ஜீவியத்தில். ஒன்று உன்னுடைய குத்து விளக்கு சுத்தம் பண்றது, ரெண்டாவது சரியான அபிஷேகம் வரணும், அடுத்து ஒரு திரியை வைக்கணும். என்ன முழுசு எரியாது, எதுல தான் எரிஞ்சிட்டே இருக்கும்? எதுல தான் எரியும்? திரியில தான் எரிஞ்சிட்டு இருக்கும். கீழே எவ்வளவு எண்ணெய் இருந்தாலும் நேரம் உள்ள போய் பிடிச்சிக்காது. அது எதுல எரியும்? அதுதான் வெளிச்சத்தின் தொடர்பு. இந்த வெளிச்சத்தின் மத்தியில யார் வந்துருவா? குத்துவிளக்கு வெளிச்சத்தின் மத்தியில யார் வருவா? தேவன் வருவார். ஒன்னு குத்துவிளக்கு சுத்தப்படுத்து, எண்ணெயை ஊத்து, கருந்திரிகள்லாம் மாற்றி நல்ல திரி வையே, அவர் வந்து விளக்கை ஏற்றட்டும், அந்த வெளிச்சத்தில் அவரே உலாவட்டும். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. உன் இருளை வெளிச்சமாக்குவார். ஏன் இருள் இருள் இருள்னு சொல்லி முட்டி மோதி தவிச்சு நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற? உன் இருளை வெளிச்சமாக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரே வார்த்தை தான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அணைஞ்சு கிடக்கிற என்னுடைய விசுவாச வாழ்க்கை, அணைஞ்சு கிடக்கிற என்னுடைய ஊழியம், மங்கி எறிகிற என்னுடைய வாழ்க்கை, மங்கி எறிகிற என்னுடைய ஊழியம், அணைந்து போனதான என்னுடைய பரிசுத்தம், இன்றைக்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் டச் ஆயிச்சோ முழங்கால் போடுங்க. யாருக்கு தேவையோ அவங்க கண்களை மூடுங்க. டைமை மட்டும் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வந்ததே ரொம்ப லேட்டு, நேரம் முடிய போயிடும். அதனால அங்கங்க பார்க்கறது, எழும்புறது, அவசியம் இல்லாம கண்ணை திறக்கிறது இல்லை. கண்ணை மூடினா கத்தரை பார்ப்ப, கண்ணை திறந்தா மனுஷனை பார்ப்ப. உன் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் வரட்டும், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அதே வசனத்தில் சொல்றான், அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார். விளக்கு ஏற்றினாலே உடனே இருள் வெளிச்சமாய் மாறிடும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். பிரியமானவர்களே,
உங்களில் எத்தனை பேருடைய விளக்கு ஏற்றப்படாமல் இருள் சூழ்ந்த நிலவரத்தில் காணப்படுகிறீர்கள்? எந்த சூழ்நிலையில், எந்த சந்தர்ப்பத்தில் உன் விளக்கு அணைந்து போனது? ஏன் விளக்கை அணைந்து போக அனுமதித்தாய்? கர்த்தர் ஏற்றின விளக்கை அணைந்து போக ஏன் அனுமதித்தாய்? ஏன் சத்துரு அணைத்து போட அனுமதித்தாய்? ஏன் மனிதன் அணைத்து போட அனுமதித்தாய்? தேவன் ஏற்றின விளக்கல்லவோ?